இமயவரம்பன் நெடுஞ்செரலாதன் என்பது சங்க காலத்தில் புகழ்பெற்ற சேர மன்னர். சிறந்த அரசாளும் திறன், புலவர் மேன்மை, யுத்தவீரம் ஆகியவற்றின் கலவையாக இவருடைய ஆட்சி விளங்குகிறது. சங்க இலக்கியங்களில், குறிப்பாக புறநானூறு, அகநானூறு மற்றும் சிலப்பதிகாரம் ஆகிய தமிழ் இலக்கியங்களில் இவருடைய வீரமும் அரண்மனை வளமும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவர் தென்னிந்தியாவின் பெரும் அரசராகவும் சிறந்த யுத்த வீரராகவும் தமிழ் உலகில் புகழ்பெற்ற ராஜாவாகவும் இருந்தார். இமயவரம்பன் நெடுஞ்செரலாதன் பல போர்களில் கலந்து கொண்டு அனைவரையும் வென்று கம்பீரமுடன் ராஜ்யம் செலுத்தியவர். இவர் பாண்டியர், சோழர், மத்திய கிழக்கு மற்றும் மேற்கு நாட்டுச் சேனைகளை தோற்கடித்தவர். இவருடைய வீரத்தைப் பார்த்து புறநானூற்றில் புலவர்கள் பலரும் நெடுஞ்செரலாதனை பெருமையுடன் பாடியுள்ளனர். இமயவரம்பன் நெடுஞ்செரலாதன் தமிழ்ப் புலவர்களுக்கு மரியாதை அளித்த அரசன். சங்க நூல்களில் இவரது சபையில் அவையரசர்கள், புலவர்கள், சிந்தனையாளர்கள் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. இமயம் வரை சென்று தனது கொடியை பதித்தவர் மற்றும் வில்லைப் பொறித்தவர். அவருடைய அரண்மனை தமிழ்கலை, இலக்கிய வளர்ச்சிக்கு அடித்தளம் பதித்தது. கடம்பரின் காவல் மரமான கடம்பு மரத்தை வெட்டி அம்மரத்தால் தனக்கு முரசு செய்து கொண்டான். இவர் வட இந்திய அரசர்களுடன் போர் செய்து வென்றவர். போரிடும்போதும் மார்பில் சந்தனம் அணிந்திருந்தான். ஒரு போரில் வட இந்திய அரசனை கைது செய்து அவரை பசிக்காமல் போக விரும்பி உணவுடன் அனுப்பினார். தமிழர் கருணை, கலாச்சாரம், விருந்தோம்பல் குணம் ஆகியவற்றைத் தெரிவிக்கிறது. இவரது காலத்தில் முசிறிப்பட்டினம், தகடூர், வெண்பாடி போன்ற இடங்களில் கடல்சார் வர்த்தகம் முன்னேறியது. ரோம், கிரேக்கம், சீனம், மேற்கு ஆசிய நாடுகளுடன் வர்த்தக உறவுகள் இருந்தன. முத்து, மஞ்சள், கவின்மிகு பட்டாடைகள், மணிகள், மிளகு போன்ற பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. மேலும் இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு எங்கள் வருவி செயலியை பின்தொடரவும்.